சார் நிஜாமுதீன் சார், இந்த கோர்ட்டு பேப்பர் இருக்குல்ல சார், அந்த பேப்பர் வந்து வேலை செய்யாத அரசு அதிகாரியையும் வேலை செய்ய வச்சிரும் சார். அமைச்சரே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது ஐஏஎஸ் அதிகாரியை இயங்க செய்து விடும். ஐஏஎஸ் அதிகாரி சொல்லிட்டா கீழே இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க. ஐஏஎஸ் அதிகாரி சொன்ன பிறகு அமைச்சர் செய்யாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கரெக்டா சார்? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப்பு இந்த மாதிரி ரொம்ப குழப்பமானது. இந்த தீர்ப்பு இருக்குல்ல சார், இந்த தீர்ப்பு, இந்த ஆர்டர், இதை இந்த அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா நிறுத்தி வைக்குமா சார்? இம்ப்ளிமெண்ட் பண்ணா மக்கள் புரட்சி வரும். குபேஸ் குப்தாண்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் ஒரு முறை சொன்னார், மானை காக்குறீங்க, ஆடை காக்குறீங்க, மாடை காக்குறீங்க, எல்லாத்தையும் காக்குறீங்க, மனுஷனை காக்க இங்கே ஆள் இல்லை. இந்த நிலை நீடித்தால் இதே பாராளுமன்றத்தில் நாயும் நரியும் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார்கள் என்று 81 பேசிட்டு போயிட்டார் அவர். ஓகே. ஏன்னா ஒரு நாயை ரோட்டில் போய் அடிச்சீங்கன்னா உடனே வந்து ப்ளூ கிராஸ் வந்துடுது. ஆனா மாட்டுக்கறித்தினாலும் மனுஷனோட சாப்பிட்டா ஒரு பேரும் வர மாட்டான். அங்க அனுப்ப வேண்டியதானே இவர். மணிப்பூர்ல கொத்தி செத்து போனோம், ஒண்ணு வரல. இப்ப 3 பேரை கொண்டா. நாகப்பட்டினத்துல ராமேஸ்வரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்னை வரைக்கும் போட்டை பிடிச்சு போட்டு இருக்கான். ராணுவத்தை வெட்டியா வந்திருக்காங்க. அங்க அனுப்ப சொல்லுங்க சார் உச்ச நீதிமன்றத்தை. எல்லை தாண்டி போகிறதோ உச்ச நீதிமன்றம்? சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்காமல் தீர்ப்பு எழுதுகிறார்களோ உச்சமன்ற நீதிபதிகள் என்ற ஐயப்பாடு எங்களுக்கு எழுகிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மக்களை ஆக்கிரமிப்பாளர் ஆட்டுங்க, தகவலே இல்லை. வணிக ரீதியாக போகக்கூடிய நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தால் அகட்டுங்க, நம்ம வேணாம்னு சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்த மக்களையும் அகற்றுவோம், மக்களை காக்கக்கூடிய இதே மிலிட்டரியை கொண்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, ஓகே, நகத்து. அவனுக்கு இந்த நாட்டில் வீடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வீடை உறுதிப்படுத்த சொல்லுங்க, அதே உச்ச நீதிமன்றத்தை சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் எங்காவது பக்கத்தில் வீடு, வாழ்வாதாரம், வேலையை உத்தரவாதம் பண்ண வேண்டியதானே? சட்டமே சொல்லுது. அதை செஞ்சு கொடுங்க. அதுக்கு நீங்க மிலிட்டரி அனுப்புங்க. வாழ்வாதாரத்துக்கு சாப்பிட்றதுக்கும் நீங்க கொடுக்காம இருந்துக்கிட்டு நான் வந்து புளியை காப்பேன், மானை காப்பேன், மாட்டை காப்பேன்னாக்கா அதுக்கெல்லாம் காக்கலாமா? உங்களுக்காக வந்து நீங்க குவார்டர்ஸ் கட்டுங்கன்ட்டு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அந்த உத்தரவுல. சார், குவார்டர்ஸ் கட்டிட்டா போதுமா? வாழ்வாதாரம் வேலை கொடுப்பீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. வேடிக்கை பக்கம் கொடுத்த 40,000 வேலை கொடுக்க மாட்டீங்களா? அதை உறுதிப்படுத்துங்க. வீடு மட்டும் தீர்வாகாது சார். அந்த பகுதி மக்கள் அங்கே இயற்கை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க மத்தால வெளியாக்குங்க, வேணான்னு சொல்லி. மேகமலை என்பது ஒரு வனப்பகுதி. நீங்க 2021 தான் அதை வந்து புலிகள் காப்பமா அறிவிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி 2007 வந்து நீங்க காப்பு காடுன்னு தானே நீங்க அறிவிச்சிருக்கீங்க. நீங்க போட்ட திட்டம் புதுசு, என் மக்கள் பழையவர்கள். ஓகே. அந்த பகுதியில் உள்ள விலங்குகளோடு அந்த காட்டுடைய இருட்டு பழகிய மின்சாரம் இல்லாத காலத்தில் வாழ்ந்து பழக்கப்பட்ட மக்கள். இன்னும் சில கிராமங்களுக்கு மின்சாரம் வரல, போக்குவரத்து கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய மக்களை வெளியாக்கி ஈஸியா மனிதனுடைய வாழ்க்கை நீதிமன்றத்தின் பார்வையில் எல்லாம் கரப்பா பூச்சியா தான் நினைப்பீங்களா? ஓகே ஓகே. பப்ளிக் கால் கொஞ்சம் போடுங்க. ஓகே. இல்ல, எல்லாத்தையும் நீங்க கரப்பா பூச்சியா தான் நினைப்பீங்களா? எங்களுக்கு புரியலையே. இப்ப பாத்தீங்கல்ல, சொன்ன வார்த்தைக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா? டெல்லியில், இந்தியாவில், உலகமே இந்தியாவின் பக்கம் பார்த்தது. பங்களாதேஷ் போல் மாறிவிடுமா, நேபாள் போல் மாறிவிடுமா, இலங்கை போய் மாறிவிடுமா என்று எங்கத்தான் ராணுவத்தை வைத்து பாராளுமன்றத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேவலமான அப்பட்டமான நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டது. இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த பாராளுமன்றத்தை நாங்கள் காக்க வேண்டும், யாரையும் உள்ள உணர்ந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை ஏற்படுவது சொன்னால் ஒரு வார்த்தை தான். வேலை இல்லாதவர்களை, படித்து வேலை இல்லாதவர்களை, வேலை கிடைக்காதவர்களை கரப்பான் பூச்சி என்று அதிகாரத்தினரோடு சொன்ன அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வார்த்தைக்கு கொடுத்த பதிலடி அனைத்து பேருக்கு சௌகரியம் அமைந்தது. ஆகவே மக்கள் வாழ்வோடு வாழ்வாதாரத்தோடு எதிர்கால தலைமுறை இங்க ஆக்கிரமிப்பை அகற்றுவதில் தவறிய உங்களால காத்துக்கிட்டு இருந்தீங்க. எப்படி யார் கொடுத்தா அந்த ஹோட்டலுக்கெல்லாம் அனுமதி? அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அவன் நவுத்தி போட்டா போதுமா? டிரான்ஸ்பர் பண்ணா போதுமா? எத்தனை பேர் சிறைக்கு போய்க்கிறாங்க? அதில் என்ன தீர்வு கண்டீர்கள்? ஆகவே உச்ச நீதிமன்றங்கள் மக்கள் வாழ்வோடு வாழ வேண்டுமே தவிர மக்களை புறந்தள்ளி விட்டு வாழ்வது என்பது யாருக்கான உச்ச நீதிமன்றம் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய கடமை உச்ச நீதிமன்றத்திற்கு. ஓகே சார். இந்த பழங்குடியினர் நலத்துறை சார் இந்த விவகாரத்தில் வாதத்தை முன்வைத்து 2006 வன உரிமை சட்டத்தின்படி அங்கு குடியிருப்போருக்கு அந்த நிலத்தில் குடியிருக்க உரிமை இருக்கிறது
என்று உறுதிப்படுத்துவதற்காக இவர்கள் இம்ப்ளீட் ஆயிருக்காங்கன்ட்டு நம்ம நம்பலாமா? அப்படிதான் நம்பி ஆகணும், வேற வழி. அதாவது 1890 கங்காணி முறையில் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், திருநெல்வேலி போன்ற இடத்துங்கள்ல இருந்து கீழே இருந்து மக்களை கங்காணி முறையில் மேலே கொண்டு போய் அந்த இடத்த பதப்படுத்துறாங்க. சரி. அப்போ 890 அந்த கீழே போன மக்கள் அங்கே தங்கிட்டாங்க. இப்போ மலேசியாவில் இங்கேருந்து போய் மலேசியா விரட்டி விட்டானா? இலங்கையில் போய் தேயிலை தோட்டத்தை உருவாக்கின மக்களை இலங்கை விரட்டி விட்டானா? இங்கேருந்து போனவங்க எல்லாரும் இந்த மாதிரி பங்களாதேஷ்க்கு போனாங்க. எல்லா போன மக்கள் அங்கங்கே வாழ்ந்து அவன் குடியுரிமை கொடுத்து அங்கே பிரதமராக வரைக்கும் வந்துட்டான். மத்திய மந்திரி ஆகிட்டான். இங்க தமிழ்நாட்டில் இருந்து நம்ம இங்க ஒண்ணும் பண்ண முடியல, விரட்டி அடிச்சுட்டு இருக்கிறோம். 1927 தான் நேப்பியர் ஃபோர்டுங்கிறவர் முத டீயை நடுறாங்க. அப்ப அதுவும் உறுதியான விஷயம் இருக்கு. அப்ப 100 ஆண்டுகளை தாண்டி அந்த மக்கள் குடியிருக்கிறாங்க. 1890 இருந்து அந்த மக்களை வதப்படுத்திய மக்களை அகதி என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் அகதியாக மாறிவிடும். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக சத்தியம் டிவிக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரச்சனைகளை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது சம்பந்தமான ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்த சத்தியம் டிவிக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.